அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்ஐஎஸ்எம் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட். ஓகேவா? இதில் வந்து 5A அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த என்ஐஎஸ்எம் 5A கோர்ஸ் குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கோர்ஸை பண்ண வைக்கிறாங்க. டோட்டல் வந்து இதில் 12 சாப்டர் இருக்குது. ரொம்ப ஈஸியான எக்ஸாம் இது. ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் கரெக்டாக 12 லெசன் இருக்கும். 12 சாப்டரையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா சேவிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பணம் வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் வந்து இப்போ அமௌண்ட் வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து அமௌண்ட் வச்சுருக்கீங்க உங்கள் ஹவுஸில். இதை வந்து எங்கேயாவது சேஃபாக வச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும், நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து பேங்க்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேங்க்கில் வந்து நம்ம பணத்தை கொண்டு போய் போடுறோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் பார்த்தீங்களா, வீட்டில் வச்சுருக்க பதிலாக கொண்டு வந்து பேங்க்கில் போடுறோம். அதை சேஃபாக இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, இது சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அக்கௌண்ட் சொல்லுவாங்க, சேவிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இதோட மெயின் நோக்கம் என்னென்னா, நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கிறீங்க. இதில் அதிகப்படியான வட்டி கிடைக்காது. ஜஸ்ட் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை 1 லட்ச ரூபா நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டால் கூட ஒரு 6% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 6000 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பணம் வந்து எப்படி இருக்கும், சேஃபாக இருக்கும். ஓகேவா? இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்குது. 1 மினிட். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸு, அதனால் தெரியல இது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட 1 லேக் பணம் இருக்குது. இந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதை சேவிங் பண்ணல, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நீங்கள் பாருங்களேன், உங்கள் ஊரில் யாருக்காவது 3 பைசா வட்டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, 3% வட்டிக்கு கொடுத்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 3000 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், 36,000 ரூபா கிடைக்கும். ஆனால் பேங்க்கில் எவ்வளோ கிடைக்கும், பேங்க்கில் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபா தான் கிடைக்கும். அப்போனா உங்களுக்கு 6 மடங்கு வந்து நீங்கள் வட்டிக்கு விட்டிங்கன்னா அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இதேமாரி தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி தான் நம்ம என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் போடுற அமௌண்ட் வந்து நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவிங் பேங்க் அக்கௌண்ட்லேயோ இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ போடுறோம். அது வந்து பேங்க்கில் அதை என்ன சொல்லுவாங்க, டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேங்க்கில் போடுறோம் இல்லையா, எஃப்டி, ஆர்டி, சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு, இதில் எல்லாத்தையும் பணத்தை போடுறது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை எஸ்ஐபியில் போடுறது, இல்லை ரியல் எஸ்டேட்டில் போடுறது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ கோல்டில் போடுறதுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இது உங்கள் பணம் சேஃபாக இருக்குன்னா நம்ம டெப்ட் ஃபண்டில் போடணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுற பணம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து சேவிங், இன்னொன்று வந்து என்னது, இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ சேவிங்கில் நீங்கள் 1 லட்ச ரூபா பணம் போட்டுருக்கீங்க. எவ்வளவு, 1 லட்ச ரூபா சேவிங்கில் போட்டுருக்கீங்க. 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது. இது சேவிங்கில் போட்டது உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். உங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். இதில் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிடைக்கும், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் அமௌண்ட்டுக்கு சேஃப்டி கிடையாது. பை சான்ஸ் யாராவது உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா நீங்கள் கடனே வட்டிக்கு விட்டுருந்தீங்க, 3 பைசா வட்டிக்கு அப்படின்னா, இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்கலாம், இந்த கஸ்டமர் நீங்கள் கொடுத்த வந்து ஓடி போகலாம். ஒன்று வந்து பணம் உங்களுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வட்டியே கொடுக்காமல் உங்களை ஏமாற்றலாம். இவர் திடீர்னு இறந்து போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது நிறைய ரிஸ்க் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வட்டி கொடுக்குற இடத்துல கரெக்டாக வந்துட்டால் பரவாயில்ல.
அப்படி இல்லைன்னா இது எது வேணால் ஆகலாம். அதுமாரி ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நல்ல லாபம் கிடைச்சா பரவாயில்ல. சப்போஸ் லாபம் நிறைய கிடைக்கல அப்படின்னா அதில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ் எவ்வளோ வருதோ அதையும் நம்ம தான் பங்கு எடுத்துக்கணும். அப்புறமேலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்தாலும் நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம். அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளது. சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் சேஃபாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, நீங்கள் பேங்க்கு போனீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அப்படி கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு சர்டன் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறமேல் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா இருக்குது. இந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் போகிறது இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையும் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. இதில் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் எல்லாமே சேஃபாக இருக்கும், வட்டி கம்மியாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வட்டி அதிகமாக கிடைக்கும், ஆனால் பணத்துக்கு சேஃப்டி கிடையாது. இதுதான் சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ இதை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், இப்போ நீங்கள் சேவிங் பேங்க்கில் பணம் போடுறீங்க, எங்கே பணம் போடுறீங்க, இப்போ பேங்க்கில் வந்து நம்ம பணம் போடுறோம், இப்போ சேவிங்கில் போடுறோம். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி யார், இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரண்டி. எந்த பேங்க்கில் நீங்கள் பணம் போட்டாலும் அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கேரண்டி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கு யாராவது ஒருத்தங்க வேணும்ல, இதை தான் யார் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், இது எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா செபி. என்னது, செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. எல்லா பேங்க்கையும் எப்படி ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுதோ அதேமாரி எல்லா மியூச்சுவல் ஃபண்டையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறது, செபி தான் ரெகுலேட் பண்ணுது. இப்போ எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறது வந்து செபி தான் பிறப்பிக்கும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறீங்க, ஏதாவது உங்களுக்கு தவறு நடக்குது அப்படின்னா நீங்கள் யாரை, செபியை தான் நேராக நாடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் 2 பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்சி, ஒன்று வந்து பிஎஸ்சி. ஓகேவா? நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து நிஃப்டின்னு சொல்லுவாங்க, இதை வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, சென்செக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இது 2 தான் வந்து இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய மார்க்கெட். செபி, இப்போ மியூச்சுவல் ஃபண்டை கண்ட்ரோல் யார் பண்ணுறது, செபி தான் பண்ணுறாங்க. இப்போ புரிஞ்சிச்சா இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு சேவிங்கில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு? ஓகே, இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 100 ரூபா பணம் இருக்குது. எவ்வளோ இருக்குது, 100 ரூபா பணம் இருக்குது. இதை இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இது வந்து எனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. சரி, ஓகே, இப்போ 1 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், ஆனால் நம்மள்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, நம்ம எப்படி கடன் கொடுக்குறது அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடையில இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குங்க. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு எப்படி நம்ம 100 ரூபா வச்சுட்டு இவருக்கு கடன் கொடுக்குறது 1 லட்ச ரூபா அப்படின்னா கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷேர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து பணம் தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது, 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. இந்த 1 லட்ச ரூபாயை வந்து நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஓகேவா? இந்த 1 லட்ச ரூபாயை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணுவோம். எல்லாம் டிவைட் பண்ணுவோம், 10ஆல் டிவைட் பண்ணுவோம். 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ, 10,000 ஷேர் வருது. எவ்வளோ வருது, 10,000 ஷேர் வருது. ஓகேவா? ஒரு ஷேர் வந்து நம்ம 10 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா டோட்டல் 10,000 ஷேர் இருக்குது. அப்படின்னா நம்ம 1000 பேருக்கு நம்ம ஷேர் விற்கணும், 1000 யூனிட் விற்கணும். ஓகேவா? இப்போ யூனிட்னால் என்னென்னா, இப்போ என்கிட்ட 1 லட்சம் இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது. இந்த 1 லட்ச ரூபாயை நம்ம 10 ரூபாயாக வந்து ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ, 10 ரூபா, அவ்வளோதான். அப்போனா என்கிட்ட டோட்டல் எத்தனை ஷேர் வரும் அப்படின்னா டோட்டல் வந்து 10,000 ஷேர், 10,000 யூனிட் இருக்கும். எத்தனை யூனிட் இருக்கும், 10,000 யூனிட். இது வந்து எனது 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. எத்தனை லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா. இதை வந்து ஒரு யூனிட்டும் டிவைட் பண்ணுறது. ஏன்னா 10 ரூபானா எல்லோரும் வாங்குவாங்க, ஆனால் சப்போஸ் 1000 நிறைய பேர் வாங்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த 1 லட்சம் ஷேரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்படி டிவைட் பண்ணும்போது டோட்டலாக வந்து இதை 10,000 டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு யூனிட் வந்து வாங்கணுன்னா 10 ரூபா. உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா எத்தனை யூனிட் வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் 10 யூனிட் வந்து என்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 10 யூனிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி
டோட்டலு இப்போ எல்லாத்தையும் 100 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 1000 பேர், டோட்டலாக எத்தனை பேர்? 1000 பேர் எல்லோரும் சேர்ந்து 100 கலெக்ட் பண்ணி இப்போ எனக்கு கொடுக்கணும். இப்போ சாரி திடீர்னு பணம் தேவைப்படுது, நம்ம எல்லா பசங்களாம் ஒன்றா சேர்ந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ 100 பேர் இல்லை 100 போட்டிங்கன்னா எனக்கு 1 லட்ச ரூபா வந்துடும். இப்போ 100 பேர்ட்டையும் கலெக்ட் பண்ணி எனக்கு காசு கொடுக்குறது. சரி, ஓகே, இவங்கள்ட்ட கொடுக்குற அமௌண்ட்டுக்கு என்ன கேரண்டி? நாங்கள் எதை வச்சு பண்ணுறது? இப்போ 100 பேருமா கால் பண்ணி கேட்டுருக்க முடியாது. அதுக்காக தான் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இடையில ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேணாம் உங்களுக்கு இடையில நான் ஒரு ஆளை நியமிக்கிறேன், நீங்கள் என்ன பணம் செலவு பண்ணாலும் அவர் மூலயமாவே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இடையில உள்ளது தான் யார் அப்படின்னா செபி. என்ன கொண்டு வந்திருக்காங்க? இங்கே செபி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த செபி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ இவங்க கொடுக்க முடியாது, செபியில் வர முடியாது. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இது பேர் தான் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ செபி என்ன பண்ணுவோம், இது எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் கண்ட்ரோல் யார் பண்ணுவோம்? செபி தான் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்ன? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னா உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், கொடாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு நிறைய பேர் கொடாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்கிட்ட உள்ள 100 ரூபாயை எடுத்துகிட்டு போய் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் போடுறோம். அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணும், இந்த 100 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இவங்க வந்து கமிஷன் வாங்குவாங்க. எப்போ தான் நம்மளுக்கு இதோடைய ஃபுல் லாபம் கிடைக்குதோ அப்போ வந்து இவங்க யாருக்கு பணம் தேவையோ அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நம்மளுக்கு வர பணம் இருக்குது பார்த்தியா, அதுலேருந்து நம்மளும் இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ கமிஷனை வாங்கணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. இது எவ்வளோ நினச்சாலும் இவங்க வாங்க முடியாது. அதனால் செபி ஒரு ரேட்டு கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. மியூச்சுவல் ஃபண்டை வாங்க முன்னாடி அனைத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட் கேர்ஃபுல்லி ஆல் தி டாக்குமெண்ட் பிஃபோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட 100 ரூபா இருக்குது. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் யார் இருப்பா அப்படின்னா ஒருத்தருங்க ஆள் இருப்பார். இவர் பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபண்டு மேனேஜர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வெல் குவாலிஃபைடு எக்கனாமிஸ்ட்டாக இருப்பார். என்னவா இருப்பார், வெல் குவாலிஃபைடு எக்கனாமிஸ்ட்டாக இருப்பார் உங்களை மாதிரி. ஏன்னா நீங்கள் இப்போ ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்களும் ஃபண்டு மேனேஜராக இருப்பீங்க. இப்போ நான் டெய்லி கூலி வேலைக்கு போகிறாரு, இவர் கூலி வேலைக்கு போகிறாரு இந்த ஒரு பையன் அப்படின்னா இவர் டெய்லி மார்க்கெட்டோட நிலவரத்தை பார்க்க முடியாது. அதனால் எவ்வளோ ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இவங்க ஃபண்டு மேனேஜர் த்ரூ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஃபண்டு மேனேஜர் என்ன பண்ணுவார், எந்தெந்த மார்க்கெட்லாம் நிறையா இருக்கோ, இப்போ வந்து எஸ்பிஐ இருக்குது, எஸ்பிஐ எங்கெங்கெல்லாம் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு போர்ட்டோஃபோலியோ இருக்கும். டாட்டாவில் பண்ணுறாங்க, இதில் வந்து ஜொமேட்டோவில் பண்ணுறாங்க, இது லிஸ்டட் கம்பெனிலாம் இருக்கும். இந்த லிஸ்டட் கம்பெனியில் இவங்க ஷேரை வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இதுலேருந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த பெனிஃபிட் எடுத்துகிட்டு இவங்க ஒரு கமிஷன் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நல்லா நினப்பு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ வந்து டோட்டலாக இது எத்தனை 1000 ஷேராக பிரிச்சுட்டாங்க. 1000 ஷேரில் ஒரு யூனிட் வந்து 10 ரூபா. ஒரு யூனிட் எவ்வளவு, 10 rupees. அப்படின்னா 1000 யூனிட் சேர்ந்தது எவ்வளவு, 1000 யூனிட் சேர்ந்தது 10,000 யூனிட் சேர்ந்தது தான் வந்து எவ்வளவு, 1 லட்ச ரூபா. 10,000 யூனிட் சேர்ந்தது தான் எவ்வளவு, 1 லட்ச ரூபா. ஓகேவா? ஒரு யூனிட் 10 ரூபானா சப்போஸ் உங்கள்கிட்ட 500 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை யூனிட் வாங்கலாம், 50 யூனிட் வாங்கலாம். இப்போ ப்ராஃபிட் கிடைக்கும்போது ஒரு யூனிட்டுக்கு இப்போ 2 ரூபா இவங்க ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ 50 யூனிட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 50 × 2 உங்களுக்கு எவ்வளவு, 100 ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஓகேவா? இது சப்போஸ் வந்து இது ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா இப்போ 2 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஒரு 100 ரூபா கிடைக்கிது ப்ராஃபிட்டில் அப்படின்னா, சப்போஸ் இது லாஸ் ஆச்சு 2% அப்படின்னா அந்த லாஸையும் நீங்கள் தான் பங்கு எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் இவங்க வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனி வந்து ஊற்றி மூடிட்டாங்க. சப்போஸ் இவங்க ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொரோனா மாரி ஒரு காலம் வருது, இப்போ ஹோட்டலில் மூடிட்டாங்க, ஹோட்டல் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போகுது, இவங்க ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைச்ச நஷ்டத்துக்கும் உங்களுக்கு தான் பங்கு இருக்குது, லாபத்தையும் உங்களுக்கு தான் பங்கு இருக்குது. லாபம் நஷ்டம் 2 பேரும் யார் பொறுப்பாகும்னா யூனிட் ஹோல்டருக்கு தான் பொறுப்பாகும். யார், யூனிட் ஹோல்டர். நாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் யூனிட் ஹோல்டரு.
நஷ்டம் அடைஞ்சாலும் இவங்களுக்கு தான், லாபம் அடைஞ்சாலும் இவங்களுக்கு தான். ஓகேவா? இப்போ செபியோட கட்டணம் யார் செபி வந்து ஒரு மினிமம் சார்ஜ் சொல்லியிருப்பாங்க. அந்த சார்ஜை தான் யார் வசூல் பண்ணுவோம்? அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வசூல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் டோட்டலாக இப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இன்வெஸ்டரோட வேலை என்ன, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட வேலை என்ன, செபியோட வேலை என்ன, இவ்வளோ தான் நம்ம டோட்டலாகவே படிக்க போகிறோம். ஓகேவா? இதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டு என்னன்னு சொல்கிறேன். என்னென்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அதை வந்து ஒரு ஷேராக இருக்கும். அந்த ஷேரை வந்து சின்ன சின்ன யூனிட்டாக பிரித்து இப்போ அவங்க மக்களுக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் யூனிட் ஹோல்டர் இருக்காங்களோ இல்லை ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ லாபம், இது ஒரு கம்பெனிக்காரன்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு இப்போ 1,00,000 ரூபா தேவைப்படுது. 1,00,000 ரூபா என்ன பண்ணாங்க, இவங்க 10 ரூபாயாக பிரித்து டோட்டல் 10,000 ஷேராக சொன்னால், இந்த 10,000 ஷேரில் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 10 ஷேர் வாங்குவோம். இப்போ ஒரு ஷேருக்கு 2 ரூபா நம்மளுக்கு லாபம் கிடச்சிச்சு அப்படின்னா 2 20 ரூபா. ஓகேவா? டோட்டல் 100 ரூபா ப்ளஸ் 20 ரூபா நம்மளுக்கு 120 ரூபா கிடைக்கும். சப்போஸ் இவனுக்கு 10% நஷ்டம் ஆயிடுச்சு, 2 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு ஒரு யூனிட்டுக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, 10 × 2 20 ரூபா. ஓகே, 20 ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 100 ரூபாயில் 20 ரூபாய்க்கு கழிச்சிட்டு 80 ரூபா தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் தான் லாபம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும்? நம்ம யூனிட் ஹோல்டர் தான் பொறுப்பேற்றுக்கணும். இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சப்போஸ் ஒரு 20,000 தேவை, இல்லை ஒரு 20 லட்சம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். 20 லட்சம் தேவை. 20 லட்சம் பேங்க் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகிட்ட கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு 2 லட்ச ரூபா எனக்கு பணம் வேணும், நீங்கள் வந்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லோரும் மியூச்சுவல் ஃபண்டில் போய் நிறையா பேர்கிட்ட சேர்த்து வாங்கி கொடுப்பாங்க. இவர் சப்போஸ் வந்து இந்த 20 லட்ச ரூபாயில் ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் இவர் நஷ்டத்தில் போயிட்டார்னா இவங்களுக்கு எல்லோரும் அந்த நஷ்டத்தில் பங்கெடுத்துக்க வேண்டியிருக்கும். இதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல்னால் இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டாக நம்மக்குள்ளேயே ஒன்று சேர்ந்து, அதுமாதிரி நிறைய பேர் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனத்தில் பணத்தை போடுறோம். அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதான் மியூச்சுவலி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பணம் போடுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட ரெகுலேட்டர் யார்? செபி. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா எத்தனை கம்பெனி இடையில இருக்கோ அது எல்லாமே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வரும். SBI எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே, பஜாஜ் இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டு வருவாங்க. இதில் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில இருக்கிறது யார்? ஒரு ஸ்டாக் புரோக்கர்னு கூட சொல்லலாம், இல்லை இது சொல்லலாம்னா ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டு மேனேஜர் தான் வந்து மார்க்கெட் நிலவரத்தை பார்த்து டெய்லி எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஓகேவா? இதான் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ இதில் வந்து டோட்டல் 12 சாப்டர் இருக்குது. ரொம்ப ஈஸியான சாப்டர். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்த லெசன்லேருந்து பார்ப்போம். தேங்க்யூ.